ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அவசர நேரத்துக்கும் அவசர காலத்துக்கும் கூட யாரு நாளையும் உனக்கு உதவி செய்யாத இடத்துக்கு உன்னை தள்ளி விடணும்னு இப்ப போட்டிகள் போட்டு உனக்கு செய்வினையும் செஞ்சு உன் வேதனைகளை இப்ப அளவுக்கு அதிகமாக்கிட்டு இருக்கிற ஒரு தீய சக்தியோட வேலையை பத்தி பேச வந்திருக்கேன். அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் உனக்கு, அளவுக்கு அதிகமான பிரச்சனை. உன் வீட்டுக்குள்ள நெருக்கடி அதிகமாயிருச்சு. பண விஷயத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, நிம்மதியை இழந்து தவிச்சிட்டு இருக்கிற, நிம்மதியை இழந்து தவிக்கிற, யாருமே உனக்கு துணையே இருக்கக்கூடாதுன்னு ஒரு நிலையில இப்ப உன்னை தள்ளி விட்டு இருக்குது. உன்கிட்ட கூட யாரும் வர பயந்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு உன் சூழ்நிலை இப்ப மாறி நிக்குது. உன்னோட நம்பிக்கை இந்த அளவுக்கு உன்னை கொண்டு வந்து நடு தெருவுல நிக்கிற நேரத்தை கொடுத்துருக்குது. கூட பிறந்த ஒரே ரத்தமா இருந்தாலே இந்த காலத்துல சுயநலத்தோட வாழ்ந்து வருது. அப்ப மற்றவங்களை பத்தி நீ யோசிக்காம நம்பிக்கை வச்சு எல்லாமே அவங்க தானே இருந்தியே. இன்னைக்கு புரிஞ்சுதா அந்த நட்போட வழி, அந்த நம்பிக்கையோட வழி? வேதனை உனக்கு இப்பவாவது புரிஞ்சுதா இல்லையா? தனியா நின்றுட்டு இருக்க, யாரு நாளையும் நெருங்கி வந்து உனக்கு உதவி செய்ய முடியாத இடத்துல நின்றுட்டு இருக்க, வேதனையோட இருக்க, எந்த காரியமும் நடக்க முடியாம இருக்கு. பழி கொடுக்கறவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க, வாங்குற நீ வாங்கிட்டே தான் இருக்கிற. இதிலிருந்து ஒரு முடிவில்லையான்னு வேதனைப்பட்டு இருக்கிற உனக்கு நான் சொல்றேன், நல்ல முடிவை கொடுப்ப. இப்ப நீ அனுபவிச்சுட்டு இருக்கிறது அனுபவிக்கணும்னு உன் தலையில எழுதப்பட்டது. உன் கர்மாதான் இவங்களை எல்லாம் உன்கிட்ட அழைச்சிட்டு வந்து உன்னை இந்த நிலைக்கு நிக்க வச்சது. அதுலயும் உன்னால முடிஞ்ச அளவுதான் நான் உனக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். உன்னால முடிஞ்ச அளவுதான் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் உன் பக்கத்துல இல்லைன்னா இந்த நேரம் நீ என்ன கதியில இருப்ப தெரியுமா? என்ன கதிக்கு இந்த நேரம் நீயும் உன் குடும்பமும் ஆகணும்னு அவங்க முடிவெடுத்தாங்க தெரியுமா? அதிலிருந்து இந்த கருமாறி உன்னை காப்பாத்தி வச்சிருக்கேன்ல. திரும்பி பாரு, உன் வாழ்க்கைய கொஞ்சம் திரும்பி பாரு. உன் வாழ்க்கையில இன்னைக்கு அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்ச ஒரு நாள் இருக்குல்ல, அந்த நாளை கூட கடந்து இப்ப நீ வந்திருக்க இந்த நேரத்துல இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த கருமாறிதான். இந்த நாளையும் கடக்க வச்சு சந்தோஷமான நாளுக்கு நான் அழைச்சிட்டு போயிருவேன் உன்னை. அன்னைக்கு இதை நினைச்சு நீ சொல்லுவ, என் தாய் என்னை காப்பாத்திட்டான்னு. அந்த நாளை கொடுக்கத்தான் தினந்தோறும் உன்னை தேடி வந்துட்டு இருக்கிறேன் நான், தெரியுமா? தடை, தெய்வத்தடை போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த தடைய சுக்கு நூறாக்கித்தான் உன்னை தேடி வந்துட்டு இருக்கிறேன்னா, தெரியுமா? தெரியுமா? நீயே நல்லா யோசிச்சு பாரு. தாய் என்னென்னமோ சொல்லுதே, என்ன நடக்குதுன்னு யோசிப்ப. உன் வீட்டுக்குள்ள அடிக்கடி உனக்கு துர்நாற்றம் அடிக்குதா அப்படிங்கிறத யோசிச்சு பாரு. நீ ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்டோ ஏதாவது ஒரு யோசனையிலேயோ உட்கார்ந்துருப்ப. அந்த நேரம் யாரோ உன் அருகில இருந்து உன்னை கவனிக்கிறது போல உனக்கு தோணி இருக்கா? ஏதோ ஒன்று நடமாடிட்டு இருக்குங்கிறத நீ உணர்ந்திருக்கிறையா? இதுவும் உணரலைன்னா என்னம்மா பண்றது சொல்லு சொல்லு. அது வெளிப்படையாதான் தெய்ய சக்தி உனக்கு முன்னாடி ஆடிட்டு இருக்குது.
அதை நீ கண்டுக்கணும் முதல்ல, அதை நீ கவனிக்கணும் நீ முதல்ல. அப்பத்தான் அது பயந்து 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 உன்னை விட்டு ஓட பார்க்கும். போ, என்னமோ நடந்துட்டு போட்டும், என்னமோ ஆயிட்டு போட்டும், நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீன்னா அது உன் தான் இருக்கும். அது உன் தான் இருக்கும். இவளுக்கு என்ன பிடிச்சிருச்சு, இவகூடையே இருக்கிறேன்னு இருந்துரும், தங்கிரும். அதை முதல்ல விரட்டப்பாரு. அந்த தீய சக்தியை வெளியேற்றணும், அந்த தீய சக்தியை வெளியேற்றணும். உனக்கு அவன் அனுப்பிச்ச அந்த ஏவலை வெளியேற்றணும், அவன் உனக்கு அனுப்பிச்ச அந்த ஏவலை வெளியேற்றணும். கண்டிப்பா உன் வீட்டுக்குள்ள இருக்கிற எதிர்மறை சக்தியை ஒழிச்சாதான் தடங்கள் நீங்கி நல்லது நடக்கும், தடை நீங்கி நல்லது நடக்கும். கண்டிப்பா சொல்றேன். தெய்வ சக்தி, தெய்வ நம்பிக்கை இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆழ் மனசுல நான் பேசிட்டு தான் இருக்கேன். என்னை எதிர்பார்க்கிற என் பிள்ளைகிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். அவங்க எதிர்பார்த்த காரியத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டேங்கிறது என்ன நம்பி இருக்கிற பிள்ளையா இருக்கிற உனக்கு தெரியும், உனக்கு தெரியும், உனக்கு தெரியும். உனக்காகவே என் பாதத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜை செஞ்சு பரிகாரம் செய். இதெல்லாம் எதுக்குன்னு யோசிப்ப. பிள்ளி சூன்யம் ஏவல் கண்டுஸ்ரீ போட்டி பொறாம சண்டை சச்சரவு பிரிவினை வீட்டுக்குள்ள தேவையில்லாத சங்கடங்கள் சண்டைகள் வெறுப்பு கையில காசு பணம் தங்காம போறது மருத்துவமனை செலவு அடிக்கடி அடுத்தடுத்து வர்றது 10 ரூபாய் வந்தா 20 ரூபாய் செலவாகிறது கடனேந்தி கையேந்தி ஒருவரோட நிக்கிறக்கு தொழில நஷ்டம் வேலை செய்யற இடத்துல பிரச்சனை அக்கம் பக்கம் பிரச்சனை போட்டி பொறாம சண்டை இதுல சொந்தங்களோட பிரச்சனை தலையில விழுந்து தேவையில்லாத பிரச்சனையில சிக்கி தவிக்கிறது. இது எல்லாத்துக்கும் உகந்ததாகத்தான் உனக்காக உன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக இதை செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டு இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. மயூர பந்தம் இருக்கு, பகை விலக மயூர பந்தத்தை வாங்கி உன் வீட்டு வாசல்ல மாட்டு. அதில் இருக்கிற மந்திரங்கள் மூலமா உன் வீட்டுக்குள்ள எந்த எதிர்வினைகளையும் அனுமதிக்காது, அது அனுமதிக்காது. அவங்க எண்ணம் சரியில்லை, அவங்க உனக்கு கொடுத்தது சரியில்லை, நீ அவங்க கிட்ட இருந்து வாங்கி இருக்கிறது சரியில்லை. உன் வாழ்க்கைய மொத்தமா முடிச்சு போட திட்டம் போட்டிருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து உன்னை நான் காப்பாற்றணும், அதுக்காகத்தான் அதையெல்லாம் வாங்குன்னு சொல்றேன். இங்க பூஜைகள் நடந்துட்டு இருக்கு, உன்னோட பிரச்சனைய இங்க கொடுத்து பூஜையில வச்சு வெற்றி அடைஞ்சுக்கோன்னு சொல்றேன். காரணம் இல்லாம நான் சொல்ல மாட்டேன், காரியத்தோட தான் சொல்றேன். இந்த கருமாரியோட பிள்ளைகளுக்கு தெரியும். விழிச்சுக்கோ, இப்பவே நீ சுதாரிச்சுக்கிட்டீனாதான் வரப்போற பிரச்சனைகளில் இருந்து உன்னை காப்பாத்திக்க முடியும். நான் சொல்றத கேளு கேளு கேளு. எங்கெங்கயோ போயிருப்ப, எதையோ வாங்கி இருப்ப, என்னென்னமோ செஞ்சிருக்க, அதுல எல்லாம் உனக்கு கிடைக்காத பலனை இதுல கருமாறி உனக்கு கொடுப்பேங்கிற நம்பிக்கையில உன் கையில தொடட்டும். நான் உன் கூட இருக்கேன், நம்பிக்கையோடு நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. உன் கையில் இருக்கிற காணிக்கைய உன் மனதார உன் விருப்பத்தோட இந்த தாய்க்கு கொடு, பாசத்தோட பரிவோட கொடு. இனிமையா மகிழ்ச்சியா வாங்கிக்குவேன் இந்த தாய். அந்த மகிழ்ச்சியை பல மடங்கு உனக்கு கொடுப்பேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.